அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு விஷயம் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க தான் வந்திருக்கேன். என்ன அப்படின்னா, நம்ம சேனலில் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட பேர் ஐ எம் சிங்கிள் மாம் அப்படின்னு இருந்துச்சு. அந்த பேரை மாற்றி ஒற்றை தாயும் தன்னம்பிக்கையும் அப்படின்னு வச்சுட்டேன். நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து என்ன விஷயம் அப்படின்னா, என்னோட சேனல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆகுது. 4 வருஷத்தில் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் நான் வந்து கொண்டு வந்திருப்பேன். அதுவும் 10,000 கிட்ட வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். அந்த 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வர்றதுக்கு ஒரு நாளும் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறி இருப்பாங்க. இப்போலாம் என்னென்னா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகிறாங்க. எனக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு. நான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா 4 வருஷம் ஆகுது. 4 வருஷமாக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு வீடியோக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன். அதுலேயே வந்து ஒரு சில வீடியோஸ் அதிகமாக வியூஸ் போச்சு அப்படின்னா அந்த வீடியோவை வந்து டெலீட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஏன்னா என்னோட சொந்தக்காரங்களாலேயே ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும். அந்த வீடியோவை டெலீட் பண்ணிவிடுவேன். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்த சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இந்த 9,000க்கும் மேலே இருந்துச்சு. 10,000 வரதுக்கு இன்னும் 100 பேரோ 200 பேரோ தான் இருந்தாங்க. இப்போ என்னன்னா எல்லாரும் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. எனக்கு அதையே நினச்சி நான் அழுதுகிட்டே தான் இருக்கேன். ஒருத்தவங்கள்ட்டையும் சொல்லிகிட்டே இருக்கேன். வரவங்கள்ட்டலாம் என்னன்னு தெரியல, என்னோடய சப்ஸ்கிரைபர்லாம் வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகிறாங்க, சப்ஸ்கிரைபர் குறைஞ்சிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் சரி யூடியூப்பில் போய் ஹெல்ப் கேட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு போய் கேட்டு பார்த்தா என்னோடய பிரச்சனையை நான் சொன்னேன். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களோட சேனலில் நீங்கள் வந்து நான் போட்ட என்னோடய வியூஸ் அதிகமாக போன வீடியோவை எடுத்து எனக்கு அனுப்புகிறாங்க. எப்படின்னா எந்த வீடியோ போயிருக்கு அப்படின்னா, நான் வந்து கடைக்கு போயிட்டு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். 3 பீஸ் செட்டு 2 பீஸ் செட்டு அப்படின்ட்டு கடைக்கு போயிட்டு விளம்பரத்துக்காக போட்ட வீடியோ மட்டும்தான் அதிகமாக வியூஸ் போயிருக்கு. அந்த வீடியோ மக்கள் பார்வையில் அதிகமாக கொண்டு போய் யூடியூப் காட்டுறதுனால நீங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்கள் யூடியூப் சேனல் வந்து மக்களுக்கு அடுத்து நீங்கள் போடுற வீடியோவை காமிக்க மாட்டேங்குது. அந்த வீடியோ தான் ஃபஸ்ட்டில் இருக்குது, மற்ற வீடியோலாம் உங்களுக்கு டவுனாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறது? அந்த வீடியோவை டெலீட் பண்ண முடியுமா? எது நடக்குதோ நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னா, யாருக்குமே வந்து நல்லது நினச்சி எந்த ஒரு விஷயமும் கற்றுக் கொடுக்காதீங்க. ஏன்னா அதை கற்றுக்கிட்டு அவங்களோட வாழ்க்கையை அவங்களோட வாழ்க்கையில் முன்னேற பார்ப்பாங்களே ஒழிஞ்சு நம்மளை கழட்டி விட்டுருவாங்க. இதுதான் இந்த வீடியோவில் விஷயம். இதை தான் நான் கற்றுக்கிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள்.